Welcome to Maximus YouTube channel. So இன்னைக்கு நம்ம total derivative ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். So if z is a function of u and v and x and y are two other variables such that u equal to lx plus my and v equal to ly minus mx. Show that dou square z by dou x square plus dou square z by dou y square equal to l square plus m square dou square z by dou u square plus dou square z by dou v square. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராப்ளம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட அந்த ப்ராப்ளமும் இந்த ப்ராப்ளமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த சம்ம நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இசட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் யூ அண்ட் வின்னு கொடுத்துட்டாங்க. இசட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் யூ அண்ட் வி. இசட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் யூ அண்ட் வி. ஸோ யூ அண்ட் விலாம் பாருங்க, யூ அண்ட் வி இஸ் இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். யூஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி இருக்கு, எக்ஸ் ஒய்ல இருக்கு. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இந்த ப்ராப்ளம் போறது ஈஸி. ஸோ அப்போ பாருங்க, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலே ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வருதான் செக் பண்ணணும், இல்லை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வருதான் செக் பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டோ இசட் பை டோ யூ ஃபைன் பண்றது கஷ்டம். டேரக்டா நான் இசட் யூல வந்து இசட்டே இல்லை. ஓகே, அதனால டோ யூ பை டோ இசட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. பட் என்ன பாசிபிள் இருக்கு, இசட்ல இருந்து யூக்கு போய் யூல இருந்து எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அதே மாதிரி இசட்ல இருந்து விக்கு போய் வில இருந்து எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. எக்ஸ் அண்ட் ஒய் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்போ நம்ம ஒரே ஆப்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு தான் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வருதான்னு செக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த டேர்ம்லயும் டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, டோ இசட் பை டோ எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ டோ இசட் பை டோ எக்ஸ் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இசட்ல இருந்து யூக்கு போய் யூல இருந்து எக்ஸுக்கு போகணும். அதாவது இசட்டுக்கும் எக்ஸுக்கு இருக்க ஒரே கனெக்ஷன் யூ தான். ஸோ எதனால நம்ம யூ மூலியமா தான் என்ன பண்ண முடியும், இசட்டுக்கு போக முடியும். ஸோ டோ இசட் பை டோ யூ இன்டு டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் சேம் என்ன பண்ணலாம், இசட்ல இருந்து விக்கு போய் வில இருந்து எக்ஸுக்கு போகலாம். ஸோ டோ இசட் பை டோ வி இன்டு டோ வி பை டோ எக்ஸ் இன்டு டோ வி பை டோ எக்ஸ். ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் நம்மளால ஃபைன் பண்ண முடியும். இது ஃபைன் பண்ண முடியாது, ஏன்னா யூல டேரக்டா இசட் கொடுக்கல. ஸோ அதனால நம்ம ஃபைன் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், டோ யூ பை டோ எக்ஸை ஃபைன் பண்ணலாம். ஸோ டோ யூ பை டோ எக்ஸ்னா பார்ஷியலி யூஆர் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இட் மீன்ஸ் எக்ஸை தவிர வேற எந்த வேரியபிள் இருந்தாலும் வி ஷுட் கன்சிடர் ஆஸ் அ கான்ஸ்டன்ட். அதை கான்ஸ்டன்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ யூ ஈக்குவல் டு எல்எக்ஸ் பிளஸ் எம்ஒய். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் தான் எக்ஸ் இருக்கு, செகண்ட் டேர்ம்ல ஒய் இருக்கு. ஸோ யூ எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண எக்ஸ் எல்எக்ஸ், ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா எல் வந்துடும். இங்க எக்ஸ் எல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். இப்போ டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு எல். அதே மாதிரி டோ வி பை டோ எக்ஸ் இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், என்ன ஆயிடும், எக்ஸுக்கு இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தான் எக்ஸ் இல்ல, ஸோ ஒய் தான் இருக்கு. ஒய் வந்து என்ன ஆயிடும், கான்ஸ்டன்ட் ஆயிடும். எல் கான்ஸ்டன்ட், ஒய் கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ். ஸோ எம் ஆசிரிஸ் அப்படியே இருக்கும், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்ப என்ன வரும், டோ வி பை டோ எக்ஸ் மைனஸ் எம் மைனஸ் எம். ஸோ அப்போ இங்க ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஸோ டோ இசட் பை டோ எக்ஸ், டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ டோ இசட் பை டோ யூ. ஸோ இதான் ஃபைன் பண்ணாச்சு. டோ யூ பை டோ எக்ஸ் வந்து என்னது, எல் பிளஸ். ஸோ இங்க டோ இசட் பை டோ வி, இதோட வேல்யூ மைனஸ் எம். ஸோ இங்க மைனஸ் எம். ஸோ நவ் திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு எல் டோ இசட் பை டோ யூ மைனஸ் எம் டோ இசட் பை டோ வி மைனஸ் எம் டோ இசட் பை டோ வி. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு தேவையான டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். நம்ம டோ இசட் பை டோ எக்ஸ் தான் ஃபைன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டேர்ம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இதே நம்ம ஃபைன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்க இசட்லாம் இருக்கு. ஸோ இந்த இசட்டை ரிமூவ் பண்ணிட்டு நான் ஒரு டேர்ம் எழுத போறேன். ஸோ டோ பை டோ எக்ஸ். ஓகே, ஸோ இங்க இசட் இருந்தா இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இசட் வருது. இங்க இசட் இல்லைன்னா இந்த டேர்ம் எப்படி எழுதலாம், ஸோ எல் இன்டு டோ பை டோ யூ மைனஸ் எம் இன்டு டோ பை டோ வி, எம் இன்டு டோ பை டோ வி. ஸோ நமக்கு தேவை என்ன, டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் தேவை. டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் தேவை. ஸோ this can be done as டோ பை டோ எக்ஸ்
இன்டூ டோ பை டோ இசட் பை டோ எக்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு இந்த டேர்ம் வந்துடும். ஸோ இந்த டேர்ம் தான் என்ன பண்றோம், ரீரைட் பண்ணி இப்படி எழுதுறோம். ஸோ நவ் இந்த ரெண்டு டேர்மோட வேல்யூ தெரியும், இதுவும் நமக்கு தெரியும், இதுவும் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எழுதுறேன். ஸோ எழுதுனா என்ன ஆகும், எல் டோ பை டோ யூ மைனஸ் எம் டோ பை டோ வி இன்டூ, ஸோ இந்த டேர்ம் இங்க இருக்கு, டோ இசட் பை டோ எக்ஸ் இங்க இருக்கு, எல் டோ பை டோ இசட் பை டோ யூ மைனஸ் எம் பை டோ இசட் பை டோ வி. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணணும், இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கேயும் எல் இருக்கு, இங்கேயும் எல் இருக்கு, எல் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் இசட் பை டோ யூ ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்க மல்டிப்ளை பண்ண மைனஸ் எல்எம் டோ ஸ்கொயர் இசட் பை டோ யூ டோ வி பிளஸ், ஸோ இங்க நெக்ஸ்ட் என்ன ஆகுனா மைனஸ் எம் இல்லையா, ஸோ மைனஸ் எம் இங்க மைனஸ் எல், ஸோ மைனஸ் எல்எம் டோ இசட் பை டோ வி டோ யூன்னு போட்டாலும் ஒண்ணுதான், டோ யூ டோ வின்னு போட்டாலும் ஒண்ணுதான். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோல கொடுத்துருக்கோம். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் எம் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் இசட் பை டோ வி ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே சேம் டேர்ம் தான், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா now this can be written as L square dou square Z by dou U square minus 2LM plus M square dou square Z by dou V square. ஸோ நம்ம dou square Z by dou X square மட்டும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நம்ம நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண வேண்டியது dou Z by, ஆக்சுவலா dou square Z by dou U square ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், dou Z by dou Y ஃபைண்ட் பண்றோம். ஸோ என்ன பண்ணலாம், இசட்ல இருந்து யூக்கு போய், ஸோ யூல இருந்து ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் டோ இசட் பை டோ யூ இன்டு டோ யூ பை டோ ஒய். லைக்வைஸ் டோ இசட் பை என்ன பண்ணலாம், விக்கு போயிடலாம். ஸோ டோ இசட் பை டோ வி, ஸோ டோ வில இருந்தும் நம்ம டோ ஒய்யை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ டோ யூ பை டோ ஒய், ஸோ இந்த யூ ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ண ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒய் இல்லை, இட் வில் ஆக்ட் அஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ண 0 ஆயிடும். ஸோ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண எம் மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி டோ யூ பை டோ, சாரி டோ யூ கிடையாது, டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு, ஸோ டோ வி பை டோ ஒய்னா, ஸோ டோ வி இங்க இருக்கு, ஸோ வில இருந்து ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன மட்டும் கிடைக்கும், எல் மட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு டோ இசட் பை டோ யூ, ஸோ இதோட வேல்யூ எம் பிளஸ் டோ இசட் பை டோ வி, ஸோ இது டோ வி பை டோ ஒய் ஆல்ரெடி எல்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது எப்படி எழுதலாம், டோ இசட் பை டோ ஒய் கேன் பி ரிட்டன் அஸ் எம் டோ இசட் பை டோ யூ பிளஸ் எல் டோ இசட் பை டோ வி, எல் டோ இசட் பை டோ வி. ஸோ இப்போ இசட் இல்லாம இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இசட் இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இசட் வரும். இப்போ இசட் இல்லாம எழுதினா எப்படி வரும், டோ பை டோ ஒய் ஈக்குவல் டு எம் டோ பை டோ யூ பிளஸ் எல் டோ பை டோ வி பிளஸ் எல் டோ பை டோ வி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண வேண்டிய டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர். திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் டோ பை டோ ஒய் இன்டு டோ இசட் பை டோ ஒய். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம், ஸோ எம் டோ பை டோ யூ பிளஸ் எல் டோ பை டோ வி இன்டு, ஸோ டோ இசட் பை டோ ஒய் இங்க இருக்கு, எம் டோ இசட் பை டோ யூ பிளஸ் எல் டோ இசட் பை டோ வி. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எம் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் இசட் பை
dou u ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எல் எம் dou ஸ்கொயர் இசட் பை dou u dou v பிளஸ் ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எல்எம் செகண்ட் டேர்மும் ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்எம் dou ஸ்கொயர் இசட் பை dou u ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் இன்டூ dou ஸ்கொயர் இசட் பை dou v ஸ்கொயர். ஸோ இதை கொஞ்சம் ஃபர்தராக சிம்பிளை பண்ணோம்னா எம் ஸ்கொயர் dou ஸ்கொயர் இசட் பை dou u ஸ்கொயர் பிளஸ் இது ரெண்டுமே சேம் டேர்ம் இல்லையா. ஸோ 2lm dou ஸ்கொயர் இசட் பை dou u dou v பிளஸ் எல் ஸ்கொயர் dou ஸ்கொயர் இசட் பை dou v ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம dou ஸ்கொயர் இசட் பை dou எக்ஸ் ஸ்கொயர் ஃபைன் பண்ணியாச்சு, dou ஸ்கொயர் இசட் பை dou ஒய் ஸ்கொயர் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ ஆட் பண்ணணும். ஸோ dou ஸ்கொயர் இசட் பை dou எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் dou ஸ்கொயர் இசட் பை dou ஒய் ஸ்கொயர். ஸோ dou ஸ்கொயர் எக்ஸ் பை dou எக்ஸ் ஸ்கொயர் என்ன வருது, எல் ஸ்கொயர் dou ஸ்கொயர் இசட் பை dou யூ ஸ்கொயர் இல்லையா, அது இந்த டேர்ம் தான் எழுதணும். ஸோ எல் ஸ்கொயர் dou ஸ்கொயர் இசட் பை dou யூ ஸ்கொயர். ஸோ இங்க வந்து மைனஸ் 2lm dou ஸ்கொயர் இசட் பை dou யூ dou v வரணும். ஓகே, ஸோ மைனஸ் 2lm, ஸோ மைனஸ் 2lm dou ஸ்கொயர் இசட் பை dou யூ dou v plus m square dou square z by dou v square plus m square dou square z by dou u square plus 2lm dou square z by dou u dou v. So next L square dou square z by dou v square. ஸோ இங்க பாருங்க இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடும், ரெண்டு ஒரே டேர்ம் தான் ஆப்போசிட் சைன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, இந்த டெல் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் யூ ஸ்கொயர்லையும், ஸோ இந்த டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ல பார்த்தீங்கன்னா டோ ஸ்கொயர் இசட் பை டோ யூ ஸ்கொயர் சேமா இருக்கு, வெளில எடுத்துடலாம். டோ ஸ்கொயர் இசட் பை டோ யூ ஸ்கொயர் சேமா இருக்கு, எடுத்துட்டீங்கன்னா எல் ஸ்கொயர் இங்க என்ன ஆயிடும், எம் ஸ்கொயர். அதே மாதிரி ஸோ இந்த ரெண்டு டேர்ம் பாருங்க, இந்த ரெண்டு டேர்ம்ல என்ன காமனா இருக்கு, டோ ஸ்கொயர் இசட் பை டோ வி ஸ்கொயர் காமனா இருக்கு. நம்ம என்ன ரிமூவ் பண்ணிடலாம், எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர், இதை வெளில எடுத்துட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும், ஸோ எம் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் வரும், நான் எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் போட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் வெளில எடுத்துருங்க. ஸோ எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்துருங்க, மீதி என்ன கிடைக்கும், டோ ஸ்கொயர் இசட் பை டோ யூ ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் இசட் பை டோ வி ஸ்கொயர். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டேர்ம் ப்ரூவ் பண்ணணும். கொஸ்டின் பாருங்க, ஸோ இதான் ப்ரூவ் பண்ணியாச்சு, சேம் ஆன்சர் வந்துச்சு. தேங்க்யூ.